நீங்கள் இலங்கையில் உள்ள தெற்கு முடிவிடமான தேவேந்திர முனைக்கும் வடக்கு முடிவிடமான பருத்தித்துறை சாக்கோட்டை முனைக்கும் போயிருக்கிறீங்களா? இந்த காணொலியில் என்னென்னா இலங்கையில் தெற்கு முடிவிடமான தேவேந்திர முனையை பற்றியும் வடக்கு முடிவிடமான பருத்துறையில் உள்ள சாக்கோட்டை முனையை பற்றியும் தான் பார்க்க போகிறோம். என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் என்னடா மாத்தரை தேவேந்திர முனை பகுதியில் நிற்கிறேன். நான் இப்போ என்னடா அந்த முடிவிடத்துக்கு போகிறேன். அதில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரோன் பறக்க விடக்கூடாது போன்ற சில இன்ஸ்ட்ரக்ஷன் அதில் போட்டிருக்கு. இந்த பாதையெல்லாம் போகிறேன். இந்த கடற்கரை சைட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய தென்னை மரம் தான் இருக்குது. அந்த வியூ எல்லாம் பாருங்கள், இந்த லைட் ஹவுஸ், அந்த தென்னை மரம், இந்த கடற்கரை இவ்வளோ சேர்ந்த அந்த நேச்சர் வியூவை பாருங்கள், இவ்வளோ நல்ல ஒரு அழகாக இருக்குண்டு. இவ்விடத்தில் பாருங்கள் ஒரு போஸ்ட் பாக்ஸ் ஒன்று இருக்குது. நாம் இப்போ இலங்கை என்ற மாத்தறை பகுதியில் உள்ள தெய்வேந்திர முனை என்ற பகுதியில் நிற்கிறேன். இந்த போஸ்ட் பாக்ஸ் இருக்கிற இடத்து தான் பார்த்தீங்கன்னா அவங்க தென் முனைவிடத்தின் ஒரு லேண்ட்மார்க்காக அதில் குறிச்சி வச்சுருக்கிறாங்க. இந்தியாவில் பார்த்தோம்னா இதில் அந்த லைட் ஹவுஸ் இருக்குது. இந்த லைட் ஹவுஸுக்கு பக்கத்தில் பார்த்தோம்னா ஒரு பெஞ்ச் மார்க் ஒன்று இருக்குது. இதில் பாருங்கள், இந்த பெஞ்ச் மார்க் இருக்குது தானே, இதை வச்சு தான் என்னென்னா இலங்கையில் இருக்கிற எல்லா பகுதிகளும் கடல் மட்டத்திலிருந்து எவ்வளவு உயரத்தில் இருக்கின்றன என்பது தொடர்பான அளவீடுகள் கணிக்கப்படுகின்றன. இந்த பெஞ்ச் மார்க் இருக்கிற இந்த 100 மீட்டர் ஏரியாக்கள் என்னென்னா நாங்கள் பாரிய வெடிகள் ஒன்றும் போடலாது, மற்றது பாரிய அதிர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய எந்தவித செயற்பாடுகளும் செய்யக்கூடாது இதில் இன்ஸ்ட்ரக்ஷன்கள் போடப்பட்டிருக்கு. இந்த லைட் ஹவுஸுக்கு பக்கத்தால் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு பாதை ஒன்று இருக்குது. இப்போ நாங்கள் இதால் இறங்கி இப்படி போனோம்னா இந்த தெய்வேந்திர முனை கடற்கரைக்கு போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த சைட் சீயிங்க்கு இது ஒரு நல்ல ஒரு நேச்சரான ஒரு அழகான இடம். இதில் என்னென்னா வர்ற அலைகள் கொஞ்சம் பெரிய அலைகள், ஆகவே நாங்கள் இதுக்குள்ளே இறங்கி இதுக்குள்ளே இறங்கி குளிக்கலாது அப்படியான செயற்பாடுகள் செய்கிறது ஆபத்து. இதில் பார்த்தீங்கன்னா இந்த லைட் ஹவுஸ் தெரியுது. இந்த லைட் ஹவுஸில் இருந்து ஒரு 75 மீட்டர் இஞ்சால் தள்ளி வந்தோம்னா இன்னொரு இதில் ஒரு கடற்கரை இருக்குது. இந்த கடற்கரையில் பார்த்தீங்கன்னா இது ஆழங்குறைவு, பெரிய அலைகளும் இல்லை. இந்த இடம் குளிப்பதற்கு எல்லாம் அனுமதி இருக்குது. இல்லை நீங்கள் பார்த்தாலும் தெரியும் எவ்வளோ பேர் இந்த பீச்சில் குளிக்கிறாங்கன்ட்டு. இலங்கைன்ற தெற்கு முடிவிடத்தை நீங்கள் இப்போ பார்த்தீங்க. வடக்கு முடிவிடம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. இப்போ நான் இலங்கைன்ற வடபகுதியில் பருத்தித்துறை என்ற இடத்துல நிற்கிறேன். இதில் ஒரு போட் இருக்குது, அதில் என்ன எழுதியிருக்குன்னு பாருங்கள். இதில் என்னென்னா இலங்கைன்ற வடக்கு முனைக்கு இந்த திசையில் போங்க உண்டு அதில் போட்டிருக்கு. இப்படி நேராக நடந்து போவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்க கொடி ஒன்று இருக்குது. கீழே ஒரு இங்கிலீஷில் ஒரு வாக்கியம் எழுதப்பட்டிருக்கு. யூனிட்டி இஸ் டைவர்சிட்டி இஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் ஸ்ரீலங்கான்னு எழுதப்பட்டிருக்கு. நான் இப்போ நிற்கிற இடம் வடக்கில் பருத்தித்துறைன்ற நுனி பகுதியில் நிற்கிறேன். இப்போ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இதில் என்னென்னா இந்த இடம் அந்த சாக்கோட்டை முனை மீள் நிர்மாணம் செய்யப்பட்டது தொடர்பான சில விவரங்கள் இதில் பொறிக்கப்பட்டிருக்கு இந்த கல்லில்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.